சென்னையில் OMR ECR இணைப்பு சாலை திட்டம் நீண்ட காலமாக கிடப்பில் உள்ளதால் விரைந்து செயல்படுத்த வேண்டும் என்று வாகன ஓட்டிகள் மத்தியில் கோரிக்கை எழுந்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ஆதாம் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஆதாம், இதுகுறித்த கூடுதல் விவரங்கள். சென்னை துறைப்பக்கம் நீலாங்கரை இடையே திட்டமிட்ட OMR ECR சாலை இணைப்பு சாலை பணிகள் பல ஆண்டுகளாக முடங்கி கிடப்பதால் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். OMR சாலையில் ஏற்படும் கடுமையான போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் நோக்கில் இந்த திட்டம் உருவாக்கப்பட்டது. நீண்ட நாட்களாக OMR ECR இணைக்கக்கூடிய இந்த சாலை பணி முடக்கிவிடப்பட்டதால் அந்த திட்டம் செயல்படாமல் கிடப்பில் கிடக்கின்றது. திட்டப்பாதையில் உள்ள தனியார் நிலங்கள், வீடுகள் மற்றும் வணிக வளங்களை கையகப்படுத்துவதில் நீடிக்கும் நீதிமன்ற வழக்குகள் மற்றும் இழப்பீடு தொகை குளறுபடிகளால் பணிகள் தோய்வு அடைந்துள்ளது. பட்டிங்கார் கால்வாய் மற்றும் கடலோர ஒழுங்குமுறை மண்டல அனுமதிகளை பெறுவதிலும் பல ஆண்டுகள் தாமதம் ஏற்பட்டது. எனினும் கடந்த பிப்ரவரி மாதம் கால்வாய் மீது 300 மீட்டர் அளவுக்கு துருப்பிடிக்காத இரும்பு பாலம் அமைக்க அனுமதி அளிக்கப்பட்டது. நீர்நிலை ஓரங்களில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதிலும் அவர்களுக்கு மாற்று இடம் வழங்குவதிலும் தோல்வி ஏற்பட்டது காரணமாக நீண்ட நாட்களாக பணி நடைபெறாமல் இருக்கின்றன. மேலும் ஆட்சி மாற்றங்களாலும் திட்ட முன்னுரிமை மாறியதாலும் நில மதிப்பு உயர்வாலும் திட்ட மதிப்பீடு தொகையை திரும்ப மாற்றி அமைக்க வேண்டியிருந்தது. பின்னடைவு காரணமாக ஏற்பட்ட இந்த முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது. இந்த சாலை இல்லாததால் வாகன ஓட்டிகள் ECR பகுதிக்கு செல்ல வேண்டுமென்றால் சோழிங்கநல்லூர் அல்லது திருவாரூர் வழியாக பல கிலோமீட்டர் தூரத்துக்கு சுற்றி செல்ல வேண்டிய நிலை உள்ளது. இதனால் நேரமும் எரிபொருளும் வீணாகின்றது. தற்போது நீலாங்கரை பாண்டியன் சாலையில் உள்ள பட்டிங்கால் கால்வாய் பாலம் உடைந்திருப்பதால் பொதுமக்கள் ஆபத்தான முறையில் பயணிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் அன்றாட தேவைகளை கூட பொதுமக்கள் சென்று வருவதில் பெரும் சிக்கலாக உள்ளது. சமீபத்தில் சில நில உரிமையாளர்களிடம் பேச்சுவார்த்தை தீவிரப்படுத்தப்பட்டது. முதற்கட்ட பணிகள் தொடங்கினாலும் இந்த பணிகள் முழுமையாக முடிவடைய இன்னும் சில காலங்கள் எடுக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த விஷயத்தில் தமிழக அரசு இதில் சிறப்பு கவனம் செலுத்தி போர்க்கால அடிப்படையில் பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என வாகனடிகள் கோரிக்கை எழுந்துள்ளனர். இந்த பணிகளை முடிவடைந்தால் OMR சாலையில் போக்குவரத்து பாதிப்பு குறைய வாய்ப்புள்ளதாக எதிர்பார்க்கப்படுகின்றது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.